ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின ட்ரேடிங் கோர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸ் நான் இப்போ இன்றைக்கி சொல்லித்தர போகிற கோர்ஸு 5000க்கு வாங்கியிருந்தேன். அதை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஓகே, வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஏடிஎம் பிஇசி ரெண்டையும் செல் பண்ணணும். அதுக்கடுத்து ரூ. 5 அது கம்மியாக இருக்கிற பிஇசி 2 லக்கு பை பண்ணணும். இதான் ஸ்ட்ராட்டஜி. வாங்க நம்ம இதில் ஆப்ஷன் சிமுலேட்டரில் பார்க்கலாம். இது சென்சிபிளில் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போடுறார். இப்போ ஏடிஎம் வந்துட்டு 24,650. அது பிஇசி ரெண்டையும் செல் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ரூ. 5 இருக்கிற ப்ரீமியம், ரூ. 5 அது கம்மியாக இருக்கிற ப்ரீமியமில் சிஇபிஇ பை பண்ணிக்கணும். இதான் பே ஆஃப் சார்ட். இப்படி தான் இருக்கும். எப்போ என்ட்ரு ஆகணும்னா, இந்தியா விக்ஸ் வந்து 17க்கு கீழே இருக்கும்போது என்ட்ரு ஆகணும். ஆப்ஷன் சைடில் போனால் பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் வந்து இப்போ 14 இருக்குது. நம்ம 17க்கு கீழே இருந்தால் எப்போனாச்சும் என்ட்ரு ஆகலாம். எப்போ அவாய்ட் பண்ணோம்னா, ஏதாவது நியூஸ் வரும்போது நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. இதில் ஸ்டாக் மார்க்கெட் காலண்டருக்கு போகிறேன். இப்போ அடுத்து வர நியூஸ் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இது வந்து ஹை இம்பேக்ட்னால் எடுக்கக்கூடாது இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடாது. என்ட்ரி டைம் வந்து ஈவினிங் 3:20 PM அண்டு மார்னிங் வந்துட்டு 11 AM 2 ட்ரேட் எடுப்போம். டார்கெட் வந்து 0.5% to 1%. ஸ்டாப் லாஸ் வந்து 30% ஆஃப் ப்ரீமியம். நம்ம எடுத்துக்கிறதுல 30% ப்ரீமியம் இருக்கணும். பேங்க் நிஃப்டி சென்சஸ்க்கு மட்டும் 40%. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதோட சிஇயோட ப்ரீமியம் வந்து ரூ. 166. இதில் இதோட 40% நம்ம பார்க்கணும். %, 160 வந்து 49. இப்போ ரூ. 166 இந்த ரூ. 49 கூட்டிக்கிடணும். 215. அதான் இந்த இலக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து 215. அதே மாதிரி இப்போ பி இலக்கோட பார்ப்போம். பி இலக்கோட இப்போ ப்ரீமியம் வந்துட்டு 155 என்ட்ரு ஆகிறோம். 155ஓட 30% வந்து ரூ. 46. 155 + 46 இதான் ஸ்டாப் லாஸு. சி இலக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து 215. பி இலக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து 202. ஒரு லக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா, அதாவது இப்போ பியோட ஸ்டாப் லாஸ் வந்து 202 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஹிட் ஆகும்போது சிஇயோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 150, 160, 140 அது மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இலக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து 166 ஆக்கிடணும். காஸ்ட்டு மாற்றிடணும். பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது சிஎஸ் காஸ்ட்டு மாற்றிடணும். எப்போ என்ட்ரு ஆகும்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு, எக்ஸ்பிரி டேக்கு முந்தின நாள் 3:20க்கு என்ட்ரு ஆகும். ஏன்னா அப்போ தான் டிக்கு அதிகமாக இருக்கும். இப்போ மண்டே பார்த்தோன்னா, மண்டே மிட் கேப்பு மண்டே 11 o'clock மிட் கேப் என்ட்ரி ஆகும். அடுத்து மண்டே ஈவினிங் வந்து 3:20க்கு ஃபின் நிஃப்டி என்ட்ரு ஆகும். அதே மாதிரி டியூஸ்டே பார்த்தோம்னா 11 மணிக்கு ஃபின் நிஃப்டி என்ட்ரு ஆகும். டியூஸ்டே ஈவினிங் 3:20க்கு பேங்க் நிஃப்டி என்ட்ரு ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்குது. அதனால் நம்ம இப்படி என்ட்ரு ஆகாமல் அயன் ஃப்ளே பண்ணலாம். இதில் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. இதோட மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 29,000 இருக்குது. ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா
29,950 இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 7,800 இருக்குது. மார்ஜின் அமௌண்ட்டும் அதிகம், 57,900 தேவைப்படுது. இதுக்கு நம்ம வந்துட்டு அயன் ஃப்ளையாக எடுத்தோம்னா சேஃபாக இருக்கும். நம்மளுக்கு அயன் பட்டர்ஃப்ளை போடுறேன்னு அனுப்போம். அயன் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் வந்து 33,000 தான் தேவைப்படும். உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் 1000 ரூபீஸ் தான். மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு 4,000 வந்துடும். அதோட கொஞ்சம் 3,000 தான் கம்மி. ஆனால் உங்களுக்கு லாஸ் கம்மியாகும். இதே மாதிரி நீங்கள் அதுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் அதே தான் இப்போ பண்ணணும். இது பண்ணுறது சேஃபு. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இது பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஆகிடுச்சு, சப்போஸ் ஏதாவது கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு கூட டைம் இருக்காது. அதனால் அயன் பட்டர்ஃப்ளையை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும், இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் நிறைய வரும். இது மாதிரி வீடியோலாம் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.